மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு செல்வோம். Let's go to the book of Matthew's Gospel, chapter 6. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்பதை நாம் முதற்கண் இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த கோணத்தில் பார்ப்போம். பின்பு தொடர்ந்து நேரமும் வழிநடத்தில் இருந்தால் அடுத்த குறிப்புக்கு நாம் செல்வோம். தேவன் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்பதை நாம் கடந்த 24/3 அன்றைக்கி தான் இறுதியாக அதை பார்த்தோம். அப்போது 3 காரியத்துக்கு தான் அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றுன்னு. அது அனைத்துமே கர்த்தரை சார்ந்தது. கர்த்தர் அதற்கு முழு உத்தரவாதம் எடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் பின்னணியிலே அதை கைக்கொள்ளும் விஷயத்திலே மக்களுக்கு ஏற்பட்ட ஏராளமான பிசகுகள், அதையெல்லாம் சரி செய்வதற்கு பலிகளுக்கு அடுத்த விஷயத்தில், பொருத்தனைக்கு அடுத்த விஷயத்தில், அழைப்புக்கு அடுத்த விஷயத்தில் தேவன் முழுமையாக உத்தரவாதியாக இருந்து அவரே கிருபாதார பலியானார். 5 விதமான பலிகளிலும் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை செலுத்துவதற்கு ஆண்டவர் அவருடைய நிர்வாகத்துக்கு தக்கதாக போஜனப்பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்கிற விஷயத்தில், சமாதான பலி, இவைகளிலே தேவன் சலுகை சற்று தந்திருந்தாலும் பலியை நீக்கவில்லை. ஆனால் சர்வாங்க தகன பலியை மாத்திரம் மக்கள் செலுத்தி இருந்தும் பாவமன்னிப்பு அடுத்த விஷயத்தில் முழுமையாகவே 5 விதமான பலிகளின் முக்கியத்துவத்தில் மனிதன் பிசையை கொண்டே இருந்தான், சரிந்து கொண்டே இருந்தான். was going away from God. அதை தேவனே பொறுப்படுத்தி பலியானார். நியாயப்பிரமாணங்கள் அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் செய்து முடித்தார். இந்த விஷயங்களை நாம் பார்க்கிறதுனால நாம் ரட்சிப்பை இழந்து விடக்கூடிய ஒரு கொடுமையான கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற விஷயத்தை மனுஷனாகிய நானோ இல்லை இப்படி ஏதாவது ஊழியர்களோ எடுத்து சொல்கிறதுனால யாருக்கும் யார் மேலேயும் எரிச்சலோ இல்லை வெறுப்போ இல்லை பிற்போக்கான சிந்தையோ இருக்கிறதாகத்தான் கருதுவதற்கு இத்தனை 1000ஆம் ஆண்டு காலங்கள் உருண்டோடி கொண்டே இருக்கின்றன. We have not come to terms with what we want to talk or preach or share. இதை குறித்த ஆய்வு என் வாழ்வில் இன்னும் ஓயவில்லை. அது மத்தியிலே நான் காண்கிற இந்த விஷயங்களைத்தான் நம்முடைய காலம், நேரம், சமயம், தருணம், இரக்கம், கிருபை, ஸ்லாக்கியம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பார்க்காம இருந்து நம்மை விட்டு பறிப்போகக்கூடிய ஒரு துர்பாக்கியத்துக்கு நாம் இரையாகாதபடி இருக்கும்படி இவளை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 6 வாசிக்க ஆரம்பிப்போம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை மாத்திரமே ஒத்தவாக்கிய அகராதியிலே பார்த்தால் குறைந்தபட்சம் ஒரு 100கணக்கான வசனங்கள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் லூசுத்தனமான விஷயம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு பின்னணியிலும் அனுதின வாழ்விலே சமுதாய, சபை, தேசிய, தனிப்பட்ட, ஆன்மீக, உலக பிராரமாக, குடும்ப, வர்த்தக, தொழில், பயணம், உறவு, நட்புறவு, கொடுக்கல் வாங்கல், கடவுளோடு இருக்கும் உறவிலும் கூட அதை ஆண்டவர் ஒதுக்கவில்லை. நாம் காலங்காலமாக குரங்க போல் கிளை விட்டு கிளை தாவுறோங்க.
ஆமாம். We don't stick to one school of thought. We don't stick to one set of beliefs. இந்த விதமான நம்பிக்கை எனக்கு ஒத்து வரலைங்க, அதனால் நான் மாற்றிக்கலான் இருக்கேன். சொல்லாமையும் சொல்லியும் நாங்கள் முந்தியெலாம் இப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்க, முந்தியெலாம் இப்படி பேசுவீங்க, இப்படி வேறு மாதிரி பேசுகிறீங்களே அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருப்போம். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு விதமான நம்பிக்கையின் வாழ்வின் போக்கு, லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிரயோஜனமாக இல்லை, லாபமாக இல்லை, ப்ராபப்ளி அவங்கள ஆற்றுவதாக தேற்றுவதாக தூக்கி பிடிக்கிறதா இல்லை. ஸோ they want to really change. So many issues, very very common issues, சாமானியமான விஷயங்களிலே நாம் நிலைவரமற்றவர்களாக இருக்கிறோம். We want to keep changing our dress, we want to keep changing our friends, our habits. சில ஹேபிட்ஸ்லாம் it dies hard. நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் லேஸில் நம்ம விட்டு போகிறது பெரிய பாடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வால்யூம் கொடுக்கலாம். தேங்க்யூ. ஆனால் திருப்தி இல்லை. இந்த ஆடி ப்ரேயரில் கூட திருப்தியற்ற ஆவி, அதிருப்தியின் ஆவின்னு ஒன்று ஜாம் பண்ணிகிட்ருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. Why people keep changing? Because they are dissatisfied. அதிருப்தியாக இருக்கிறாங்க. இன்னொன்று, they are very insecure. தற்காப்பற்றவர்களாக யோசிக்கிறாங்க. பாதுகாவல் இல்லை, அது நம்ம ரொம்ப பிரமாதமாக கட்டி எழுப்புகிறதா இல்லை, பிரயோஜனமாக இல்லை, அவ்வளோதான். இந்த வார்த்தையெல்லாம் புரியலாம், பிரயோஜனமாக இல்லை, இதே வாழ்க்கைக்கு ஒத்து வரல. அதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரதை தேவன் சொல்லவில்லை. அவர் விரும்புகிற வாழ்வுக்கு ஏற்ற காரியத்தை நமக்கு அமைத்து கொடுக்கும் விதிமுறைகளை, அறிவுரைகளை, பாதைகளை, முன்மாதிரிகளை, திருஷ்டாந்தங்களை தேவன் எழுதி தந்திருக்கிறார், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற அந்த பகுதியை எப்போல்லாம் வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க நேருகிறதோ உடனே டேக் சம் டைம். முன்னே ஒரு 4-5 வசனங்கள், பின்னே ஒரு 4-5 வசனங்கள், அதை படிங்க. சில நேரத்தில் தவிர்க்க முடியாது. ஒரு சில அதிகாரங்கள் முன்னே இருந்து தான் அந்த விஷயத்தை ஆரம்பித்து இடையிலோ கடையிலோ துவக்கத்திலும் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருப்பார். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இல்லை ஏற்கனவே நடந்த சம்பவங்களிலிருந்து நீ அதிலேருந்து விலகு, இல்லை அதில் நிலைத்திரு, அதை பின்பற்றிரு என்பதை ஆண்டவர் வலியுறுத்துவதற்கு எச்சரிக்கையை சொல்லியிருப்பார். எச்சரிக்கையை நாம் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு கவனித்தால், ஒன்று அது தேவனோடு நாம் வைத்துக்கொள்ள வேண்டியதான உறவை பாதுகாத்து கொள்வதற்கு, நிலைவரப்படுத்தி கொள்வதற்கு, நிச்சயப்படுத்தி கொள்வதற்கு, நீதியை விரும்புவதற்கு. அந்த ஒரு நீதி, இட்ஸ் அ ஜஸ்டிஸ் ஆஃப் காட். சொல்லப்போனால் இப்படி தானா, ஆமாம் இப்படி தான், அப்படி தானா, ஆமாம் அப்படி தான், அதை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இல்லை, இஸ் தேர் நாட் எனி அதர் வே அரவுண்ட்? நோ. நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ஆன்சர்ஸ், கட் அண்ட் ட்ரை ஆன்சர்ஸ் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் செய்கிறோம். அம்மா நம்ம பயங்கர கிறிஸ்தவமானவங்க. ஆனால் அந்த மாதிரி சில விஷயத்தில் நம்ம விரும்பாத விஷயத்தில் நம்ம விருப்பம் வேறு மாதிரி இருந்து அதுக்கு எதிர்மறையாக ஒரு காரியம் சொன்னால் we hate trying to be dogmatic. அதை சராசரியாக நேருக்கு நேராக கடவுள் மூஞ்சியில் காமிக்க முடியாமல், எதிர்ப்பை காமிக்க முடியாமல் அந்த வெறுப்பெல்லாம் வாழ்க்கையில் காமிப்போம். சுற்றி முற்றி நடக்கிற விஷயங்களை காண்பிப்போம், நம்மோடு பழகளோடு காண்பிப்போம், பெத்த பிள்ளைகள் மேலே காமிப்போம், புருஷன் மேலே காமிப்போம், மனைவி மேலே காண்பிப்போம், பணித்தளத்தில் இருக்கிற காலீக்ஸ் மேலே காண்பிப்போம். we want to vent it out on somebody. இல்லைன்னா இயற்கையை சபிச்சிட்ருப்போம், மழையை சபிச்சிட்ருப்போம், வெயிலை சபிச்சிட்ருப்போம். இந்த பதிலாக என்கிற சீரீஸை இன்னும் சுகாதாரமாக, இன்னும் தடுமாற்றமின்றி,
யாரும் என் கூட இல்லை, யாரும் எனக்காக இல்லை, யாரும் எனக்குள்ளே இல்லை, யாரும் நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ அப்படின்னு இந்த புலம்பெல்லாம் ஜெயிச்சு ஒரு டாப் கியரில் போகணுன்னா யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான். நீங்கள் போகிறேன், நான் போகும் இடத்தை அறிவீர் அப்படிலாம் இயேசு சொல்ல போக சீடல் கேட்குறான், பிலிக்கு என்ன சாமி அங்கங்கே போகிறேன், எங்கே இருக்கிறீங்க, எனக்கு தெரியலையே, வழி தெரியலையே, எங்கே போகிறீங்க அப்படின்னா, அதற்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். ஸோ இயேசுதான் ஜீவன், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். அதற்குள்ளே தேவன் நமக்கு விரிவாக்கங்களை கொடுத்துருக்கிறாரா, எலாபரேஷன் கொடுத்துருக்கிறாரா, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறாரா, விளக்கங்களை கொடுத்துருக்கிறாரா, வில்லங்கம் தீர வாழ விவரணை கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறார். இப்போது ஏன் இந்த ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றுங்கிறத நம்முடைய அடிப்படை துர்புத்தி சுயநலம்தான். we want to be always treated well. அதற்கும் ஜீசஸ் நம்மளை மூஞ்சில் காரி துப்புன மாதிரி பேசலை. அதெல்லாம் ஓகே, அப்போ அந்த அளவுக்கு யார் ரொம்ப ஒரே முரட்டுத்தனமாக இருக்கிறியா, உன்னை தான் கவனிக்கணும், நீ தான் முக்கியம்னு, ஓகே ஃபைன். நீ உன்னை எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறியோ அதுபோல் நீ மற்றவனை முக்கியம்னு அவன் உன்னை முக்கியமாக கருதுவான். அதை அங்கே நெத்தியடியாக சொல்லி முடிச்சுட்டார் பாருங்க. அது நமக்கு பிடிக்குதுங்கன்னு நினைக்கிறீங்க? we don't like that also. இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருவோம். அடுத்த அதிகாரத்திலாம் சொல்கிறார், மத்தேயு 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. ஸோ உங்களை ஒருத்தர் தூக்கி வச்சு ஆடணும், உங்களை அப்படியே நீங்கள் இல்லைனா யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் அவங்கள அந்த அளவுக்கு கவனிங்க. இயேசு சொன்னது பத்தாதுன்னு ஒரு மார்க்க வெறியில் வாழ்ந்த அநேகரை கொண்டு குவித்த பவுல் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை பார்க்கும்போது பல உடைதல்கள் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறாரு, அவனவன் தனக்கானைகளில் பிறருக்கானைகளில் நோக்குவானாக, அவனவன் தன்னை விட தன்னுடைய அயலானை மேன்மையாக உள்ளவனாக எண்ணக்கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான், there is no other shortcut, குறுக்கு வழியே இல்லை. அப்போ இந்த போராட்டம் நமக்கு ஏன் ஏற்படுது? இதில் இருக்க செய்தி குறிப்புகளே வசன குறிப்புகளாக சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொரு வாரமும் 52 பிரசங்களை முடித்து போகிறது ஒன்றும் பெரிய சாமானியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் எதுவுமே புரியாமல் கேட்டோம் வச்சுட்டு ஒன்றையும் வாழ்க்கையில் அபியாசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஏட்டு சுரக்காய கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். மனுஷர் காண வேண்டும் என்று தான் யோசித்து பாருங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று தான் நம்ம வாழ்கிறோம். நாம் நம்மளை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்வது, எப்படி நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது, எப்படி நாமே நடத்தி கொள்வது, எப்படி நம்மை நாமே இருத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம்தான், ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி கூட ஒரு சில பித்துக்குழிகள் இருக்காங்க. ஆனால் ஏன் நம்ம நல்லா உடுத்துகிறோம்? மற்றவங்கள் பார்க்க முடியுதான், மற்றவங்க மெச்சிக்க முடியுதான். நாமே நல்லா உடுத்திக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க ரொம்ப ரேர் தான் பாருங்கள், ரொம்ப ரேர் தான். அதெல்லாம் இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஆணி வேறு சல்லி வேறு கிளை வேறுங்கிறது போல் so many matters are interconnected to our attitudes. யாரும் பார்த்து என்ன ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படி வாழ்கிறதுமே நாட் ஃபேர், நியாயம் இல்லை, சரியில்லை. எல்லோரும் பார்க்கணுன்னு வாழ்கிறதும் சரியில்லை. நான் சரியாக வாழ்ந்தால் 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் பார்க்காம இருப்பாங்க, பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க, பார்த்தும் பிடிக்காமல் இருப்பாங்க, பார்த்து பிடிச்சி ஐயோ அது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ உண்மை போய்ங்கிறது தெரியும். இதெல்லாம் தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும்னு கடவுள் சொல்லியிருக்கா, அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நமக்கு பிடிக்காதனால தான் we constantly
அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவள் எப்படி இருக்கா, அது எப்படி இருக்குது, இப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து ஒப்பிட்டு பார்த்து வி வாண்ட் டு பிக்கப் வாட் ஃபிட்ஸ் அஸ். இது பரவாயில்ல, நமக்கு சரியாக இருக்கும் போல இருக்குன்னு. அப்புறம் இந்த அபியாசம் எனக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தாவீது உபயோகிக்கிறத பார்க்குறோம் கோலியாத்தை சந்திக்கும்போது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், எல்லா வாழ்வுக்கு தேவையான அதிமையமான உயிர் நாடியை போன்ற அநேக குணங்கள் குணச்சித்திரங்களாக மறுரூபத்துக்கும், அதாவது மனம் மாற்றத்துக்கு, நாம் புது சாயலை அடைவதற்கு தேவன் எல்லா புத்தகத்திலும் எல்லா சம்பவங்களிலும் மனிதனுடைய குறைகளையும் மனிதனுடைய ஜெயத்தையும் மனிதனுடைய தடுமாற்றங்களையும் தவிப்பையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கார். அதில் எப்படி அவர் ஒத்தாசையாக நிற்கிறார், எப்படி ஒரு களத்துக்கு அனுப்புகிறார், ஒன்றுமே கை கால் ஓடாத ஒன்றுமே முன்ன பின்ன தெரியாத ஒரு விஷயத்தில் போய் எப்படி தேவனை சார்ந்து வாழ்வது என்பதெல்லாம் தேவன் நமக்கு அநேக கதாபாத்திரங்கள் மூலமாக சொல்லத்தான் செய்கிறார். இன்னும் இன்றைக்கி இந்த விஷயத்தை இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இல்லை, அடிக்கடி இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அனுசாரத்தை பற்றிலாம் பிரசங்கிக்கும்போது, ராணி உயிரோடு இருக்கும்போது கூட இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதான் எகெயின் அதே தான், நம்முடைய செல்ஃப் ஃபோக்கஸ்னு ஒன்று வரும்போது நாம் நிலை தடுமாறுகிறோம், நியாயம் தவறுகிறோம். அது தப்பு. அது எப்படி தப்பு அப்படின்னா, நாம் நம்மளை பற்றி விரும்புகிறது, சுயநலமாக விரும்புகிறது ஒரு பக்கம் கண்டிப்பாகவே மதியணும், ஒரு மாதிரி அது வேண்டாத வில்லங்கமான விஷயம். ஆனால் தேவன் குற்றமுள்ளவராக இருக்கிறார், அவருக்கு என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல, அவர் எனக்கு எப்படி நியாயமாக இருக்கணும் அவருக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்கிறோம். யூ டோன்ட் நோ ஹவு டு ட்ரீட் மீ ஃபேர்லி. நமக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை அந்த நேரத்தில் அப்படியே தந்துடணும் எதிர்பார்க்குற நாம், நீங்கள் அவங்கள கவனிக்க போயிட்டீங்க, அவங்களெல்லாம் அப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது ஃபேவரட்டிசம், நீங்கள் பட்சபாதம் உள்ளவர்னு தெரிய சொல்லாமல் சொல்லி தலையில் கொட்டுறோம். விச் இஸ் வெரி பேட், டூ பேட். ரொம்ப டேஞ்சரஸ் ஆட்டிடியூட். சரி, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். தர்மம் செய்கிறது தப்பா அப்படின்னு போயிடக்கூடாது. தர்மம் செய்யுன்னு தான் சொல்கிறாரு, செய்கிறது தான் திருந்த செய்வதை சரியாக செய்ய, நிறையா செய்ய, குறையாக செய்யாத, வில்லங்கமாக செய்யாத, ஆமாம் பொடி வச்சு செய்யாத, நிதர்சனமாக செய்ய, யதார்த்தத்தோடு செய்ய, நல்ல இதயத்தோடு செய், எதிர்பாராமல் செய், எதிர்பார்த்து செய். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னவர் தான் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ரெண்டையுமே கூட கவனிச்சிக்கிட்டா நல்லது தான். தர்மம் செஞ்சால் தலை காக்கும், குடும்பத்தை அப்படியே காக்கும், அப்படிலாம் ஒரு நம்பிக்கை தான். அது ஒரு புண்ணியமாக்கும். அது அப்படியே நம்ம வாழ்க்கையை வீணாக்காமல் காத்துக்கணும். என்னத்தை வேணால் நம்பலாம், சுதந்திரம் இருக்குல்ல. நடந்தால் நடந்தது தான், நடக்கலைன்னா நடக்கலை தான். இவ்வளோ மலையாக நம்பியிருந்தேன்னா நீ மலையை நம்பாத, மலைகளின் தேவனை நம்பு. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தூங்காமல் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். புத்தியை மேய விடாதீங்க. உங்களை பற்றி நான் நித்தமும் ஆவியில் எவ்வளோ பார்க்குறேன்னா எனக்கே பகீர்னு இருக்குது. அதனால தான் சில நேரத்தில் வரத்துக்கே இஷ்டம் இல்லை, பிரசங்கம் பண்ணவே இஷ்டம் இல்லை. அதை குறைய சொல்லலை. பிகாஸ் யூ ஆர் ஸோ கேர்லெஸ். எங்கேயோ புத்தி மேயுது உங்களுக்கு. எவ்வளோ பளிச்சுன்னு நீங்கள் லாக் ஆகிடுறீங்கிறது சொல்ல முடியும். எனக்கு அது இந்த சில டேலண்டட் பீப்புளாக இருக்கிறாங்க உலகத்தில், இருந்தாங்க, இன்னுமே கூட இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையை அப்படியே சித்தரிச்சிடுவாங்க. 10 நிமிஷத்தில் வாழ்க்கையை ஒரு படம் பிடிச்சி வரைபடமாக எழுதிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பயங்கர ஸ்கில்டு பீப்புளாக இருக்கிறாங்க. அது மொத்தத்துக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது. ரொம்ப டீட்டெயில் பிக்சர்ஸ் அவங்களால் எழுத முடியாட்டினாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன மாதிரி சுவாபம் உள்ளவங்கன்னு ஒரு வரைபடத்தில் அவங்க சுவாபத்தை ஒரு சார்ட் போர்டில் எழுதிடுவாங்க. அந்த மாதிரி பீப்புளாக இருக்கிறாங்க. காரியத்துக்கு வருவோம். நீங்கள் யாரும் உங்களை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. கர்த்தரே நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது ரொம்ப பெரிய விருப்பம் இருக்குது. முடியலைங்கிற அங்கலாய்ப்பும் இருக்குது. அதுக்கெலாம் எப்படி இருக்குன்னா, என்ன அளவுக்கு நீங்கள் திறந்த முகமாக, என்ன அளவுக்கு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வாழ்வீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாவலாக இருப்பீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ஹைட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஆண்டாட்ட தேவையில்லாமல் போய் அவர்கிட்ட சப்பக்கட்டே கிடையாது, ஒன்று இல்லவே இல்லை, அவ்வளோதான். அதை பற்றி திருப்பி பேசுகிறதே தப்பு தான். ஆனால் அப்படி போய் நீங்கள் கேட்கவே வேண்டாம். உங்களுக்கே தெரியும் தானே ஆண்டவர், நீங்கள் சொல்லவே வேணாம்.
அவர் நடந்ததும் அவருக்கு தெரியும், நடந்துட்டு இருக்கிறதும் தெரியும், நடக்க போகிறதும் தெரியும். ஆனால் அவர் நம்மை கைவிட மாட்டேனுங்கிற தீர்மானத்தினால்தான் இவ்வளோ தூரம் இத்தனை 1000ஆம் ஆண்டு காலங்கள் கடந்தது. இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த டைமில் பேசிகிட்டே இருக்கிறோம். அவர் சொல்கிறார், மனுஷர் காண வேண்டும் செய்யாத, நான் பார்க்குறேன், நான் காண வேண்டும்னு நீ செய்யாத, நான் செய்யணும்னு சொன்னதை செய்ய, ஆனால் செய்யும்போது எச்சரிக்கையாக இருங்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதானிடத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தானே சொல்லியிருக்காரு. நீ தாரை ஊதுவியாதேன்னு அடுத்த இதே இதில் வாசிக்கிறோம், பின்ன அடுத்த அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம். டோன்ட் அட்வர்டைஸ் இட். எதுக்கு பலன் இருக்குது பலன் இல்லை, அதை போய் நீங்கள் யாரையும் வச்சு வக்கீல் மாதிரி வக்காலத்துக்கு போய் விவாத பொருளாக வச்சு ஆண்டோட வழக்கு தொடுக்க முடியாது. நீ இப்படி செய், அப்படி செய்யாத, இப்படி செஞ்சினா செய்யாதேங்கிறத அப்படி செஞ்சினா உனக்கு பலன் இல்லை, செய்யுங்கிறது கரெக்டாக செஞ்சினா உனக்கு பலன் உண்டு. ஏற்கனவே அங்கே பலன் உண்டு. நான் மறந்து போகிறதில்ல. ஒரு சீஷனுக்கு நாமத்தின் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தவனுக்கு பலனற்று போகான் என்று ஆண்டவர் சொன்னவருக்கு, he keeps account of everything that happens in our life. இந்த விஷயத்தில் நீங்கள் மற்றவங்களோட ஒப்பிடவே வேண்டாம். அவங்களும் அப்படி பண்ணுறாங்க, இவங்களும் அப்படி பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து பேப்பர்லலாம் போடுறாங்க, பத்திரிகை கிறிஸ்தவ பத்திரிகையில் வருது, அது உன்னுடைய வேலை. அவங்க மேலே உன்னை அதிகாரியாக வைக்கல, உன்னை விசாரணைக்காரனாக வைக்கல. இதெல்லாம் பூமியிலே பலன் அடைஞ்சது தானே அப்படின்னு பெரிய என்னமோ காணாத கண்ட மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்ச மாதிரி, ட்ரெஷர் ஆண்ட மாதிரி நீங்கள் எதையும் கேட்காதீங்க. இதெல்லாம் நம்முடைய சைல்டிஷ்னஸ். ரொம்ப ஆண்டுகளாகவே அதை தான் நான் பார்த்துட்டேன். ரொம்ப ஆண்டுகளாகவே துவக்கத்திலேருந்தே இதெல்லாம் இருந்தும் நமக்கு அது ரிவிஷனாக வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். நம்ம சபைக்கு சொல்லிக்க 2000ஆம் ஆண்டுலேருந்தே நமக்கு இன்னும் சுத்திகரிப்பு ஆண்டுகள் முடியலன்னு. இட்ஸ் கோயிங் டு பி 26 years, 25 years gone. திருப்பியும் ஒரு தடவை செய்தான்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது, while you are engaged in a particular duty, in a particular lifestyle, ஒரு தனிப்பட்ட நான் எதிர்பார்க்குற வாழ்வின் பாணியிலே நீ ஈடுபாடாக இருக்கும்போது, ஈடுபாடாக இருக்கணுங்கிறது தான் அங்கே விஷயம். இருக்கும்போது செய்யும்போதுன்னா செய்யணுங்கிற, எனக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது, எதுக்குடா இந்த வில்லங்கம் அப்படி, அது ரொம்ப ஒன்றும் புத்திசாலித்தனம் கிடையாது. அது மொக்கையான ரீசன், சரியான சண்டித்தனமான ஒரு சாக்குப்போக்கு, சோம்பேறித்தனமான சாக்குப்போக்கு. அதெல்லாம் சொல்லவே நல்லா இருக்கு. நம்ம நெகட்டிவ் சொன்னாலும் தான் என் புத்தி ஏறல, பாசிட்டிவ் சொன்னாலும் தான் புத்தி ஏறல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு. நீ தர்மம் செய்யும்போது, while you are engaged in giving a piece of help, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. எப்போ பார்த்தாலும் நம்ம யாருக்குமே தெரியாமல் கொடுக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அர்த்தம். இப்படி கொடுத்தா தான், நீ கொடுக்கலன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லலை. ஆனால் வேணும் பார்க்குற மாதிரி, விளம்பரம் பண்ணுற மாதிரி, என்ன நல்ல மனசுன்னு அவங்க நினைக்கிற மாதிரி, இதெல்லாம் நமக்கு தான் தெரியணும். யாரோ சொல்லி எல்லாம் சொந்த புத்தியிலே நமக்கு தெரியணும். வளர வளர சரீரமும் வளருது, நம்ம துர்க்குணமும் வளருது, நற்குணம் வளருது கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இன்னொன்று யோசித்து பார்த்துக்கோங்க. ரொம்ப நிதர்சனமான ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஜீசஸ் வந்து குருடனுடைய குடிசைக்கு போய், செவிடனுடைய குடிசைக்கு போய், எங்கேயோ ஏதோ ஹைரோட்டில் எங்கேயோ இருப்பாங்க, ஊரை தள்ளி தானே இருப்பாங்க, இல்லை ஊருக்குள்ளேயுமே இருந்தாலும் எங்கேயாவது இருப்பாங்க தெரியாமல். அவங்க போய் ஒவ்வொரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போய், எப்பா உனக்கு என்ன இருக்குது, கண்ணு குருடா, காது செவிடா, ஊமையா, இதெல்லாம் விசாரிச்சு தானே, யாருக்கு நான் வந்தது போனது தெரியக்கூடாதுன்னு சுகமாக்கிட்டா வெளியே வந்தார். இல்லை அப்படிப்பட்டதான தேவை உள்ளவரெலாம் எல்லாருமே இன்விடேஷன் கொடுத்து, இல்லைனா இப்படியா சொல்லி அனுப்பி வாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவே கூப்பிட்ருக்காரு. புள்ள எழுந்துச்சு வர முடியாது, வியாதி படுக்கையாக இருந்தால், ஆல்மோஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் டெத். ஸோ இதெல்லாம் நம்ம
லைஃபுக்காக தான் இதெல்லாம் பேசி வச்சுருக்காரு. முடிவில்லா வாழ்க்கை, கிறிஸ்துவோடு நடக்கும் வாழ்க்கை, முடிவில்லா வாழ்வில் அவரோடு நடக்கும் நடக்கைக்கான ஒத்திகை நிறைந்த வாழ்க்கை. இதில் போதிக்கிற நானும் கேட்குற நீங்களும் எவ்வளோ விஷயங்களை யாக்கோபு சொல்கிற மாதிரி அநேக விஷயங்களிலே தவறுகிறோங்கிறத சுட்டி காமிச்சனால தவறலாம் என்கிற நம்பிக்கையை தேவன் கொடுக்கவில்லை, இல்லை சலுகையை கொடுக்கவில்லை. தவறினது சரி என்றும் அவர் சொல்லவில்லை. அதனால் தவறக்கூடியவர்களாக இருக்கிறதுனால, சொல் தவறக்கூடியவர்களாக இருக்கிறனால, நடக்கை தவறக்கூடியவர்களாக இருக்கிறனால, எண்ணமே தவறக்கூடியவர்களாக இருக்குன்னா, நோக்கம் தவறக்கூடியதாக இருக்குன்னா, நோக்கமே இல்லாமல் இலக்கே இல்லாமல் குருட்டாம்போக்கில் நடக்கிற இதெல்லாம் கதைக்கு ஆகாது. அதனால் நீங்கள் அநேகருக்கு எடுத்து சொல்கிற மாதிரி புத்தி சொல்ல கிளம்பிடாதீங்க, போதைகளாக அது இப்பீர்களாகன்னு சொல்ல. அதனால் போதைகளே வேண்டாமா, இதெல்லாம் சொல்லலைன்னா நமக்கே தெரிய போதா? இதெல்லாம் நம்ம உட்காந்து வி ஆர் கோயிங் டு டேக் டைம் டு எக்ஸாமின் அவர் செல்ஸ் இல்லையே. இதெல்லாம் படிங்க ப்ளீஸ். இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு முழுசாக வந்துட போகிறதில்ல. அது அவநம்பிக்கையாக நான் சொல்லலை. ஏன்னா அந்த சேஞ்ச் வந்து உங்கள்கிட்டேருந்து தான் வரணும். சேஞ்ச் ought to be initiated from within yourself. நீங்களே உங்களை சால்ரைட், நீ பலவீனமான பொண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கூட, நீ ரொம்ப முரடம்பா, நீ உருவாக்கப்பட்டதே அப்படி தான்ப்பா, எல்லாம் கண்டுக்காதப்பா அப்படின்னா சொல்கிறதுக்கு தேவன் நமக்கு உரிமையே கொடுக்கல. நம்மளை படைச்சிட்டு கவனிச்சுக்கோங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தாயின் கர்ப்பத்திலே நாம் கரு உருவாகத்துக்கு முன்னே கடவுளுடைய கண்கள் நம்மை பார்த்துட்டு தான் பெர்மிட் பண்ணி இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப மேசிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது கட்டம், நம்ம மறுபடியும் பிறக்க செய்து அவருடைய பிள்ளைகளாக கிரயத்து கொள்ளப்பட்ட பின்னே நம்ம வாழ்க்கை எப்படி மாறி வருகிறது, மாறி வர வேண்டும், எப்படி அவருடைய அழகுக்கு ஒத்த அழகாக நாம் மெருகேற வேண்டும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளை அனுமதிச்சு இந்த உலகத்தில் வச்சுருக்கிறார். ஹி நோஸ் அவர் ட்ராவல், ஹி நோஸ் அவர் ஜேர்னி. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, உன் வாழ்வின் இடை நடை கடை உடை எளிமை தாம்பிகம் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். உன் பற்றற்ற நிலைமை இவைகளோடு உன்னை தெரிந்து கொண்டு உன்னை நியமித்த பாதையிலே நானே வழியாக உனக்கு அமைத்து கொடுத்த அந்த வழியிலே நீ வராமல் வழி பிசகுகிறாய், வழி மாறுகிறாய், வழியிலே நின்று விடுகிறாய். காலங்காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறேனே, மோட்ச பிரயாணத்தை வாசிங்க. பைபிள் வாசிக்க முடியலன்னா மோட்ச பிரயாணத்தை வாசிங்க, கண்டிப்பாக மோட்சம் போகும். அதில் சொல்லப்பட்ட அறிவுரைகளையும் எச்சரிப்புகளையும் கிறிஸ்டியனுக்கு ஆண்டவர் கொடுத்த போதனைகளையும் மாத்திரமே கூட நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி வாழ்ந்தால் யூ வில் மேக் இட் டு ஹெவன். நீங்கள் வேறு தப்பியே போக முடியாது. அதான் மோட்ச பிரயாணத்தின் ஒரு சூப்பர் டூப்பர் ஹைலைட்டாக அதுதான். அந்த ஒரு இன்ச் இல்லைன்னா ஒரு அடி கேப்பில் பரலோகத்தை இழக்கக்கூடிய நிலைமை கூட அவனுக்கு சோதனை வருது. ஆனால் எப்படி அந்த சுவிசேஷகன் நற்செய்தியாளன் அவனை எச்சரிக்கிறார், மனநிலையை ஒருமனப்படுத்துகிறார், அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான், ஹவ் ஹி மேக்ஸ் இன் டு த செலஸ்டியல் சிட்டி. பியூட்டிஃபுல். சரி, அதை விட வாழ்வழிக்கும் வானம் பூமி ஒளிந்து போனாலும் மோட்ச பிரயாண புஸ்தகம் இத்து போயிடும், எரிக்கப்பட்டுடலாம். இந்த புஸ்தகம் எரிக்கப்பட்டாலும் இந்த வசனங்கள்லாம் வாழுமே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு இந்த ரொம்ப கவலைங்க. இதனால் நம்முடைய நடை நின்று போகிறது, நம்ம நடை குன்றி போகிறது, நம்முடைய நடை தடுமாறுகிறது, தள்ளாடுகிறது, தவிக்கிறது, தாங்கல் அடைகிறது, மனத்தாங்கள் இடறுகிறது, தாபம் கொள்ளுகிறோம், தவிக்கிறோம். வை காட் டஸ் நாட் ஆன்சர்? எனக்கே இது தெரியல, அவர் பார்க்க மாட்டாரா, அவர் கண்ணு இல்லையா, காது இல்லையா, அவர் எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க பலனை அதுக்கு அடைஞ்சிட்டாங்க. யூ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ், யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் கேர் ஆஃப் யுவர் சோல். உங்கள் ஆத்ம ஈடேற்றத்துக்காக வாழுங்க. யாரை நான் பெரியப்படுத்த வேண்டாம்ங்கிறது
ஒரு அவசியமான கவனம் செலுத்த வேண்டிய குணமாக இருந்தாலும் யாரையும் நான் பிரியப்படுத்த மாட்டேன், நான் இஷ்டம் போல் வாழ்வேங்கிறது சரியில்லை. நமக்கு அது பிடிக்கலையே இல்லையா? தேவன் நம்மை தீவாக உண்டாக்கவில்லைன்னு எத்தனையோ வருஷங்களாக, எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை 85லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். We have to live among the society. ஜனத்தோடு கூடி தான் வாழணும். ஃப்ரிக்ஷன்ஸ் தான் அதுக்கு தானே வச்சுருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட என்னுடைய தியான பகுதி ஒருவருக்கொருவர் அப்படியே சரி சவால் தான். ஒருவருக்கொருவர் நான் ஒண்டி அப்படின்னு நினச்சானா நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியாது, கிறிஸ்துவோடு இருக்க முடியாது. No, such a painful truth. நாம் எண்ணிக்கை என்கிற விதத்தில் இப்போ நான் தனிமையாக தான் இருக்கிறேன். நான் எங்கள் தங்கச்சி இப்போ தானே வந்துச்சு, இப்போ ஷார்ட்லி ஃப்ரம் ப்ராப்ளி செப்டம்பர். ஸோ அதெல்லாம் நான் தேவையில்லாத விளக்கலாம் வேணாம், ஒண்டி தான். ஆனால் நான் ஒண்டிங்கிறதுனால இன்னொரு இயேசு ஒத்த குச்சி மாதிரி இங்கே இருக்கிறாரு. I am not a different body. I am in the body of Christ as a single person right now. I was a single person. I got married. Now I am widowed. Now I am single. But in the body, இயேசு சரீரத்தில் தான் நான் படைக்கப்பட்டதிலிருந்து, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து, இணைக்கப்பட்டதிலிருந்து, உடன்படிக்கையின் உறுப்பாக சேர்க்கப்பட்டதிலிருந்து நான் தனிமையாக இருந்து மனம் முடித்தேன், மனைவி இழந்தேன், தனிமையாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே தான், நாட் அவுட் சைட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பதிலாக அதுதான் நம்ம தீமை, அதை விட்டுறாதீங்க. இந்த வழக்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே திசை மாறி போயிடக்கூடாது. இந்த விண்டோ ஷாப்பிங் சொல்லிட்டு இந்த மாலில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது சொல்லுவாங்க, அதை விட அதெல்லாம் இப்போ தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷனில் இந்த பொருட்காட்சி சாலையில் பொருட்காட்சியெலாம் பார்க்கலாம். அதுக்கு தான் பொருட்காட்சி இதுவே எக்ஸிபிஷனு. ஆனால் எக்ஸிபிஷன்லேயும் போய் எது நமக்கு பிரயோஜனமானதாக பார்த்தா, அது ஒன்று வாங்க முடிந்ததாக இருந்தால், வாங்கக்கூடியதான் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் விருப்பப்படக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கணும், இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் எக்ஸிபிஷனில் விற்கிறதெல்லாம் வாங்க முடியாது, சொன்னதெல்லாம் நம்பிட முடியாது. எல்லாமே வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானது தேவையில்லாமல் இருக்கலாம். விண்டோ ஷாப்பிங் தேவை. விண்டோ ஷாப்பிங் இஸ் நாட் ஷாப்பிங். உடனே பார்க்குறது, நாங்கள் ஏதோ கடத்தருக்கு போய் வாங்க போனோன்னு அர்த்தம். பார்க்க போனோம், இன்வென்ட்ரிங்கிறோம்ல, அதை போய் விசாரிக்க போனோம். ஒரு விசாரணை தான். அதுலேயும் பார்க்கக்கூடாது இருக்கும், ஏன்னா அது அவனுடைய விஷயம். பார்க்கக்கூடாத மக்கள் பார்த்து ஏமாறணும், அவளை ஆசை கொள்ளணும், அது அவனுடைய துர்பத்தி. அது அவனுக்கு இடம் கொடுக்குறாங்களே. இந்த மாதிரி ஆள்லாம் எக்ஸிபிஷனில் வரக்கூடாது, உங்களுக்கு ஸ்டாலே கிடையாதுன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ஸ்டால்ஸே கிடைக்காது. அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கா, நான் உலகத்திலேருந்து உங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிதானத்தில் கேட்காம இந்த உலகத்தில் எனக்கா நீங்கள் சாட்சியை உங்களை வைங்க, பலப்படுத்துங்கன்னு கேட்குறேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட உலகத்துலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்காவது எவ்வளோ பெரிய கிருபை. இத்தனை வருஷமாக ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பில்டிங்கில் நம்ம இருக்கிறோம். இத்தனை பேருக்கு இன்னும் கோயில் இல்லை, இடம் இல்லை, கட்டடம் இல்லை. இங்கேயுமே தான் நம்ம புத்தி மேயுது. வி டூ மோர் விண்டோ ஷாப்பிங் ராதர் தேன் ரியல் ஷாப்பிங். இங்கே எதுக்காக வரீங்க? கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிக்கிறதுக்கு, கர்த்தருடைய அறிவை வாங்கிக்கிறதுக்கு, கர்த்தருடைய எச்சரிப்புகளை வாங்கிக்கிறதுக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு, அவருடைய வாக்குறுதிகளை நம்புவதற்கு, அவருடைய அறிவுரைகளை புரிந்து உங்களை நீங்கள் காண்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பிதாவை காண்பதற்கு, இயேசுவை காண்பதற்கு. இங்கே வரும்போது உங்களுக்கு இந்த கர்த்தருடைய சரீரத்தில் இன்னும் இணைக்கப்படாமல் அப்படியே ஊசலாடக்கூடிய இந்த கிளை முறிஞ்சு தொங்கிட்டே இருக்குது, கீழே விழாமல் இருக்குது, தொங்கிட்டே இருக்குது. இது மாதிரிலாம் விஷயத்தை பார்த்து நீங்கள் திரும்பியும் ரீபொசிஷன் ஆகணும். அதுக்காகத்தான் இங்கே வரோம். அவருடைய வாய் பிறப்பான உபதேசமாகவே
ஒப்புரவாதலுக்காக வரோம். யாரோட நமக்கு ஏட்டிக்கு போட்டியான உறவு முறிவு இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வரோம். We come here for so many right reasons. சரியான காரணத்துக்காக வரோம். அந்த எப்போ பார்த்தாலும் ஆறுதல், எப்போ பார்த்தாலும் துட்டு, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம், எப்போ பார்த்தாலும் சுகம். காமன் சென்ஸே இல்லாமல் வரோன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்கல. சொல்லிட்டு தான் இருக்கேன், நானும் சொல்கிறேன். எனக்கும் தான் வாட் எவர் ஐ ப்ரீச் இஸ் வெரி மச் அப்ளிகபிள் டு மீ ஆல்சோ. சபைக்கு வரோம் நம்ம காயப்படுறதுக்காகன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. மிஞ்சின நீதிமான் மாதிரி கடவுளுக்கே பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தின் மத்தியில் வந்தார். எல்லாருமே மாலை போட்டாங்களா? கழுத்த இருக்காமல் 3 வருஷம் பிழைக்க விட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். ஸ்தோத்திரம். கடைசியில் வச்சாங்க கத்தி, ஒரே கத்தி ஈட்டி. செத்தானா இல்லையான்னு நிச்சயப்படுத்திக்கிறதுக்கு விழாவில் நச்சுன்னு குத்துனாங்க. ஸோ யூ கம் ஹியர் டு கெட் ப்ரூஸ்ட் ஆல்சோ. எதுக்காக? கிறிஸ்துவின் பாடுகளை சுமப்பதற்காக. நல்லது செஞ்சு ஒழுசத்தனமாக வாழ்ந்து வாய் கொழுப்பாக பேசி புரணி அழுது எல்லா துர்புத்தியோடு இருந்து காயப்படுறதுன்னு வரதில்லை. அதெல்லாம் பேதத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வாழ்ந்தேன், ஆண்டவரே இதுக்கு பதிலாக நான் அப்படியே தியாகம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், அதை கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொடுக்க வேண்டியதை நேரத்தில் கொடுத்துட்டிங்கனாலே அவருக்கு கொள்ள சந்தோஷம். அதான் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை போய் கொடுக்காம அதுக்கு இடம் எப்படியோ போட்டோம் அப்படின்ட்டு கொர்பான்னு ஒரு பேரை கொடுத்து விட்டு நாங்கள் போய் உண்டியலில் போடுறேன், இந்த உள்ளெல்லாம் வச்சுக்காதன்னு தான் சொன்னார் பரிசேல் சசில் வேதப்பாறைகளுக்கு. ஸ்தோத்திரம். ஆமாம். திரும்பியும் சொல்கிறார், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாமல் இருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பிரைஸ் லார்ட். அந்தரங்கமாக செய்யணும் அப்படின்னு யார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க? அந்தரங்கம்னா அந்தரங்கம் தான், யாருக்குமே தெரியாதான் அந்தரங்கம். தோத்திரம். ஒருத்தருக்கு தெரிய வந்தாலும் அடக்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சிலருக்கு தெரியாமல் செய்ய முடியாது தான். கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே அந்தரங்கமாக செய்யலை, நற்கிரியைகளை பகிரங்கமாக தான் செய்ய முடியாச்சு. ஏன்னா மக்கள் அங்கே தான் வந்தாங்க, மக்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அவரும் போனார், மக்களும் அவரிடத்துல தேடி வந்தாங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் கரெக்டாக நேராக கூப்பிட்டு தனியாகவே சொன்னார், எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு, நான் செய்கிற எல்லா நற்கிரியும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு நற்கிரியும் செய்ய ஆரம்பிக்கல. ஸ்தோத்திரம். அவனை தனியாக கூப்பிட்டப்பா, அவன் கண்ணை சோமாக்குனே போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியாத, நன்றியார், இனி தீமையை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். கேட்டாங்க, கேட்காதவங்க சொன்னாங்க, அதை பற்றி அவர் கண்டுக்கல. அவருக்காக இந்த இடத்துல இதை சிகிச்சை அளிக்கப்படும், இந்த இடத்துல அது செய்யப்படும், எல்லாம் போகிறோம். அது வியாபாரம், அவங்களுக்கு தொழில் வேணும், அதான் வாழ்வாதாரம். இயேசுக்கு வாழ்வாதாரம் அது இல்லை. இயேசு கிறிஸ்து நம்ம இருதயம் மாறுறதான் வாழ்வாதாரம். அல்லேலூயா. நம்ம இயேசுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது, அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். சிம்பிளாக தான் சொல்லியிருக்காரு. அதை நம்ம சிம்பிளாக தான் இன்னுமே தியானிக்கணும். இன்னும் எவ்வளோ சிம்பிளிசிட்டியோட தியானிக்க முடியும்? பரலோகத்தில் இருக்கிறவன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா. ஒரு 1000 தடவை சொல்லுங்களேன், வாய் வலிக்க தான் சொல்லுங்களேன், மனம் வலிக்க தான் சொல்லுங்களேன், ஸோ வாட்? அந்தரங்கத்தில் உங்களை கடவுள் பார்க்குறாரு. பொதுவாகவே எல்லாரையும் பார்க்குறாருங்கிற பார்வை வேறு, நீங்கள் ஒரு தர்மம் செய்யும்போது ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்குற பார்வை வேறு. அதனால் அதையும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், இது பெரிய போக்கடாத்தனம், செம்ம திருட்டுத்தனம் இது. திஸ் இஸ் நாட் த வே வி பிஹேவ் வித் காட். எல்லாரையும் பார்க்குற கண்ணு அவர் பிரதமர் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறாரு. மொட்டை அடிச்சுக்கிட்ட புத்த பிட்சைன்னு தான் பார்க்குறாரு. அப்படி தான் அவங்கள பார்க்குறாரா? இல்லைன்னு தானே சொல்லியிருக்காரு. ஸோ ஹவு டஸ் காட் லுக் அட் மீ?
இதை நான் இன்றைக்கி இப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் அப்புறம் தெரிய வந்துச்சு. ஐ காட் பிட் ப்ரிப்பேர்ட் அண்ட் ரிவைஸ்ட். ஆனால் நான் இன்னுமே என்னெல்லாம் சொல்ல போகிறேன், சொல்லிகிட்டு இருக்கேன், சொன்னேன், அது ஆண்டவர் ஏற்கனவே பார்த்துட்டேன். பார்க்கும்போது அவர் இருக்கிற மாதிரியே பார்க்குறாரு. சொன்னபோது என்ன மனசு, சொன்னதுக்கு முன்னாடி என்ன மனசு, சொன்ன பிற்பாடு என்ன மனசு, அதுக்கேற்ற கிரியை, அதுக்கேற்ற உண்மை, அதுக்கேற்ற நிலைவரம், அதுக்கேற்றதான அத்தாட்சி, எவிடன்ஸ். சாட்சி வேறு, அத்தாட்சி, எவிடன்ஸ் பார்க்குறாரு. அதுக்கு ஏற்றவண்ணமாக தான் தேவன் என்னை பகிரங்கமாக என்ன பலன் அளிக்க வேண்டும், அந்தரங்கத்தில் பார்த்தனா அந்தரங்கமாகவே என்ன அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, சில காரியம் அந்தரங்கத்தில் பார்க்குறப்பி தான் எனக்கு வெளியரங்கமாக பதில் கூட ரொம்ப பீத்திலாம் சொல்லுவோம். எல்லாத்தையும் வெளியரங்கமாக சொல்லனாலும் அதுவும் நியாயமில்லை, அதுவுமே சரியான ஒரு நிர்வாக உத்தமம் அல்ல. எல்லாத்தையும் ஆண்டவர் பகிரமாக செஞ்சானா நமக்கு எதாவது மானம் மரியாதை எதாவது இருக்குமா உலகத்தில், இந்த சமுதாயத்தில் இருக்குமா சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு மரியாதை இருக்குமா? எல்லாம் உடன்படிக்கை புருஷன் மனைவி தான், பிள்ளைங்க தான், எல்லாமே நீங்கள் வெளியரங்கமாக பேசணும் கொண்டு தான் அம்மாவை மதிப்பாங்களா, புருஷனை மதிப்பாங்களா, மனைவி மதிப்பாங்களா சொல்லுங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் மதிப்பாங்களா, சொந்த பந்தம் மதிப்பாங்களா, மாமியார் நீங்கள் என்ன தான் வெளிப்படையாக என்ன தட்டு தாம்பாளமாக என்னத்தையோ சீரெலாம் கொடுத்தாலும் உடனே உங்களை மாதிரி உண்டான்னு அந்த நேரத்துக்கு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பண்ணை கூத்தெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பழத்தை கொடுத்துட்டு போகுது. எப்படி? அதான் உலகம். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தரையும் ஆப்பிளையும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வரதில்லை. அவரே நமக்கு போஜனமாக இருக்கிறார், அவரே நமக்கு பானமாக இருக்கிறார், அவரே நமக்கு வந்து என்ன சொல்லுது, அமிர்தமாக இருக்கிறார். He doesn't have to prove every time by giving something. He has given himself. தன்னையே அவர் நமக்கு தந்துட்டார். இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நான் இவ்வளோ ஜெபம் பண்ண ஆண்டவரே, இவ்வளோ உபவாசம் பண்ண ஆண்டவரே, இவ்வளோ நாள் அழுதுகிட்டே இருக்கேன். அழுவாதேன்னு சொன்னார். நம்ம அழுதோன்னா அவர் என்ன பண்ணலாம்? அழுவாதன்னு திரும்பி ஒரு தடவைக்கு 6 தடவை சொல்லுவார். என்ன அழுவாதன்னு சொல்லிவிட்டு தொடச்சி விடு. நான் தொடச்சி விடுற அளவுக்கு நான் உன்னை ஒன்றும் துக்கப்படுத்தலை. உன் கண்ணீர் ஆனாலும் அவன் கண்ணீரை துடைப்பேன். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் பொறுமையாக இருக்கிறேன். சோத்திரம். யோசித்து பாருங்கள். பிள்ளைங்க தான் சண்டி எப்படி அழுங்க, கொலை விழுந்த மாதிரி அழுங்க. எப்போ உண்மையாகவே அழுது, வலியில் அழுது, பசியில் அழுதுங்களாம் ஒரு காலப்போக்கில் பெற்றவங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் ரொம்ப சீன் விடுதுன்னா அந்த சீனில் யாரும் பார்க்க ஆள் இல்லைன்னா தானாக ஸ்க்ரீனை மூடிட வேண்டியதுதான். தோத்துறோம். என்னடா நம்ம பார்க்க யாருமே கவனிக்கலைன்னா அந்த பிள்ளை அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெம்பு இருக்காது. தானாக தொடச்சிக்கலையா அடுத்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. பிரைஸ் லார்ட். அது எப்படி தாழ்மையை கற்றுக்குது பாருங்கள். அந்த சின்ன வயசில் இருக்க அந்த வீம்பு, அந்த மரட்டாட்டம், அந்த நான் இல்லை இன்னும் பெரிய முக்கியத்துவத்தை பெறத்துக்கு தானாக நடந்து வந்து தள்ளாடி நடந்து வந்து ஓடி வந்து முந்தானியை பிடிச்சிக்குது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது புரியுதா புரியலையா சொல்லுங்கள்? புரியுதா புரியலையா? இந்த சம்பவங்களை நீங்கள் கடந்து வந்தவங்களா இல்லையா? வந்தவங்க. அது மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட எல்லா சீனையும் விடுங்க. எதை அவர் கவனிக்கணும்னா கவனிப்பார். இல்லைன்னா நீங்கள் தான் வந்து ஆண்டவரேன்னு வரணும். ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டிங்களா? அப்படி தான் ஒருத்தி வந்தால் 12 வருஷம் எல்லா பக்கம் மருத்துவரெல்லாம் பார்த்துட்டு வஸ்திரத்தின் வரது தொடுறேன்னு வந்து தொட்டால் சௌக்கியமாயிருச்சு. பிரைஸ் லார்ட். போதும். காலம் சமயம் எல்லாத்தையும் விரயம் பண்ணாதீங்க. டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் லைஃப். டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டோன்ட் கிரியேட் டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கே கஷ்டத்தை உருவாக்கிக்காதீங்க. ஸோ இந்த 4 வசனத்தை நீங்கள் ஒரு 40 தடவை திரும்பி வாசிங்க. பத்தாது, பல முறை திரும்பி வாசிக்க தோணும். தர்மங்கிறது வந்து வெளியில் போய் பிச்சைக்காரனுக்கு போடுறதான் தர்மம் நினைக்காதீங்க. ஒரு உதவி தான். உதவியற்றவனுக்கு செய்கிற உதவி. பிச்சைக்காரனுக்கு போடுற காசு நீங்கள் பார்க்குறது பெரிய சாவான பாவம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி உதவியற்றவனுக்கு செய்யும் உதவி, உதவி தேவைப்படுகிறவனுக்கு செய்யும் உதவி. அவன்கிட்ட உதவியே இல்லையா, அவனுக்கு அப்போ உதவி செஞ்சிக்க முடியல, அவனுக்கு நீ உதவி செய்ய.
நம்ம கீழே விழுந்தால் நம்ம எந்திரிக்க முடியுமா முடியாதா? சாதாரணமாக இப்போ நீ ஒன்று ஆவிக்குரிய வார்த்தைலாம் சொல்ல, கீழே விழுந்துட்டீங்க, இப்போ நானே இப்போ கீழே விழுந்துட்டேன், என்னால் எந்திரிக்க முடியுமா முடியாதா? முடியும். என்னால் எந்திரிக்க முடியாமல் இருக்க முடியுமா முடியாதா? முடியும். நான் விழுந்த அந்த விழுதலை பொறுத்து இருக்குது, அந்த இம்பேக்டை பொறுத்து இருக்குது. எனக்கு நானே எந்திரிக்க முடியாமல் அந்த அளவுக்கு எக்கு தப்பாக விழுந்துட்டேன்னா நான் உதவி நாடணும், உதவி கேட்கணும், யாராவது சத்தம் பண்ணணும், தூக்கி விடுவாங்க. இல்லை அப்படின்னா நானே எழும்பக்கூடியதாக இருந்து கீழே விழுந்தாலும் கை பிடிச்சி தூக்கிட்டா ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சி போகிறதுல நான் உடனே இதை பெரிய விளம்பரமாக செய்யணும் அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் மக்கள் விளம்பரம் பண்ணுறாங்க? எதிர்பார்க்கறதுனால. ஏன் மக்கள் விளம்பரத்தை எதிர்பார்க்குறாங்க? யாருக்கும் தெரியணும்னு தங்களுக்கு புகழ். இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அன்பா கோவமா? அன்பா கோவமா? அன்புன்னு உங்களுக்கு சொல்ல வரல, போய் எதிர்பார்க்குறோம் சார். ரைட்டு, அது உங்கள் சௌரியம். ஓகே, செகண்ட் ரொம்ப முக்கியமான நம்ம ஜபம் ஜபம் ஜபம். அப்பா 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 நமக்கு ஜபத்துக்கு இருக்கிற. ஓகே, ஃபைனலி நீங்கள் ஜபம் பண்ணும்போது நானும் நீ அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது ஜபத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறோம், ஜபத்தை பற்றி ஜபத்திலே ஆண்டருக்கு சொல்லி விடுறோம் சொல்லி. ஆனால் ஜபம் பண்ணுறோமா? ஆர் வி ரியலி டாக்கிங் டு காட்? கொஞ்சம் நேரம் யோசிங்க. இந்த குறிப்புகள்லாம் இல்லாமல் நீங்கள் கடவுள்கிட்ட தெளிவாக ஏதாவது ஒன்றையாச்சும் பேசியிருக்கீங்களா? ஒரு நாள் ஒன்றையாச்சும் பேசியிருக்கீங்களா? அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுருக்கீங்களா? நம்ம இங்கே தெரிவிக்கிறது மாதிரி தான் செய்கிறோம். அங்கேருந்து பதில் வருதா? எதாவது ஸ்க்ரீன்லேருந்து தான் வருதா? எங்கேருந்து தான் வருதா? 1008 ஜன்னல் இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. எந்த பக்கத்துலேருந்து ஆண்டவர் உள்ளே பதில் சொல்கிறாரு? ஆர் யூ ரிசீவிங் அ ரிப்ளை ஃப்ரம் காட்? நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாதது போல் பண்ணாமல் இருந்தவனாக கணக்கு உண்டாக்கக்கூடியதான ஒரு மாய்மாலம் அங்கே இருக்குங்கிறத அது போல் இது செய்யாதன்னு தானே ஆண்டவர் சொல்கிறாரு. பிரைஸ் லார்ட். அப்படியே அந்த வசனத்திலே நீங்கள் நிற்கணும். டில் யூ கெட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வசனம் எத்தனை முறை, எத்தனை கணக்கு வழக்கு இல்லாத முறை இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் படித்தது வேறு பக்கம் போகணும், படிக்காதது போகணும், ஞாபகம் இழந்தது மறந்தது படிப்போம், அதையும் செய்ய மாட்டோம். படித்ததில் நம்ம காண தவறினதை, உணர தவறினதை, விட வேண்டியதை விடாமல் இன்னும் பிடிச்சிருக்கிறத we don't take steps to change. எப்படி நம்ம தப்பாக ஜெபம் பண்ணுறோம். திருப்புங்க, இடைப்படுங்க, பேசுங்க, என்ன எல்லாமே நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே நமக்கு எழுதி தந்து எந்த அளவுக்கு நம்ம சோம்பேறிகளாக இருக்கிறோம். நான் செய்ய மாட்டேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். மனுஷன் பொது அறிவில் தான் கடவுளை தேடிலாம் ஆய்வு செய்யலை. என்னென்னத்தையோ ஆய்வு செஞ்சுட்டே இருக்கான். அதில் ஒருத்தன் ஜப்பானில் ஊட்டி வளர்க்குறதை பற்றி ஒருத்தன் ஆய்வு செய்திருக்கிறான். எவ்வளோ காலம் ஒருத்தனுக்கு ஊட்டி வளர்க்கலாம்? ஒரு ஊட்டி வளர்ப்பதற்கும் வளர்ச்சிக்கும் என்ன நியாயமான சம்பந்தம், என்ன சுகாதாரமான சம்பந்தம், என்ன ஒரு தேவையான சம்பந்தம்ங்கிறத ஆய்வு செய்திருக்கிறான். ஓரளவுக்கு அவசியமான கணிசமான அளவுக்கு ஆய்வு செய்து அதில் இருக்கிற நன்மையும் தீமையும் சொல்கிறான். வயசு வாரியாக, காலம் வாரியாக, சூழ்நிலை வாரியாக ஒரு கிராஃப் வரைஞ்சி சொல்கிறான். ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் கூட ஒருத்தன் கவனிச்சிருக்கான். அப்போ தான் திரும்பி நான் அதை வாசிச்சுட்டு லூக்காவின் சுவிசேஷத்தை போய் வாசித்தேன். யோவான் ஸ்நானனை குறித்து வாசித்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசித்தேன். எப்படி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வளர்த்தாங்க. யோவான் ஸ்நானனை எப்படி எலிசபெத்தும் சக்கரையும் வளர்த்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்பும் ஆண்டவர் தாயாகி மரியாளும் எப்படி வளர்த்தாங்க. இயேசு எப்படி வளர்ந்தார்? ஹவு லாங் டிட் he grow? How long did John the Baptist grow? 2 பேர் லைஃப் ஸ்டைலுமே வித்தியாசம். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் யோவான் ஸ்நானை பற்றி வாசிக்கிறோம். அவனுடைய உடை வித்தியாசமாக இருந்தது.
The material was different, the way he dressed was different. அவருடைய ஃபுட், அவருடைய சாப்பாடு வித்தியாசமாக இருந்தது. அவருடைய ஆம்பியன்ஸ், அவர் எங்கே வளர்ந்தார் ஒரு காலகட்டத்துக்கு பின்னே அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. ஜீசஸ் வந்து 30th இயரில் தான் வனாந்தரத்துக்கு போகிறாரு, வனாந்தரமான இடத்துக்கு தனியாக பப்ளிக் மினிஸ்ட்ரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த 12th இயர்லேருந்து 30ஆம் வயசு வரைக்கும் அவர் எப்படி இருந்தான்னு பைபிள் சொல்லலை. எங்கே யாரோ எழுதியிருக்காங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுடைய இஷ்யூ இல்லை. சரி, ஃப்ரம் ஏஜ் ஆஃப் ப்ராபப்ளி இந்த ஆலயத்தில் ஒப்பு கொடுத்த நேரத்துலேருந்து அந்த ஒரு சமயம் அந்த 12ஆம் வயசில் தான் திருப்பி சொல்கிறார். அப்போ அந்த மீதி some years எப்படி இருந்தார்னு தெரியாது. ஆனால் அவர் ஆவியிலே சரியாக வளர்ந்தார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை மாத்திரம் வாசி, இங்கே வருவோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த வளர்ச்சியை பற்றியும் மனத்தாங்கல் நிறைய இருக்குது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4 காரியம் சொல்லியிருக்கு. ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. அதில் அதிகமாய் வளர்ந்தார். அதுக்கு முந்தின பகுதியில் யோவான் ஸ்நானனை பற்றி வாசிக்கும்போது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். பிறந்த கையோடு கொண்டு போய் விட்டுறல, சாமியிலே கோயிலில் விட்டாலும் ஒரு 5 வயசு 3 வயசுக்கெலாம் தான் விட்டுருக்கிறதாக சரித்திரம் சொல்லுது. இல்லை அந்த கொஞ்சம் விவரம் வந்து வயசுலேருந்து. இவருமே அந்த மாதிரி ஒரு வயசில் தான் வனாந்தரத்துக்கு போயிருப்பார். ஒன்ஸ் he could become little bit self-dependent. அதுலேருந்து அவர் வந்து பகிரங்கமாக எல்லாருக்கும் காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரங்களிலே வாழ்ந்தார். ஜபம் பண்ணும்போது மாயக்காரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீடுகளின் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். விருப்பம்தான். Our attitude, our desire is put on the balance. தராசிலே நம்முடைய விருப்பம்தான் நிறுவை செய்யப்படுகிறது, நிறுக்கப்படுகிறது. இப்போ நம்ம வீதியிலேருந்து ஜபம் பண்ண இதெல்லாம் ஒதுக்கிட்டாலும், இங்கே ஜபம் பண்ணும்போது you should train yourself. இங்கே பண்ண முடியாது, வீட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிடணும். இல்லை வீட்டில் அதை பண்ணிட்டு வரணும். ஏன்னா இந்த குறிப்பெல்லாம் இப்போலாம் வந்து அத்துப்படி ஆயிடுச்சு. ஃபார் குவைட் அ லாங் டைம் இந்த ஷார்ட் லிஸ்டட் பாயிண்ட்ஸ்லாம் ஜாம் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக நம்ம எப்படிலாம் ஜாம் பண்ணணும், எது ப்ரேயர் ஃபோக்கஸ், எது ப்ரேயர் நீடுங்கிறது நமக்கு தெரியாமல் இல்லை ஓவர் ஆல் திஸ் இயர்ஸ். ஸோ அதில் நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம ஜபத்தில் வளர்ச்சியை காணலாம். இன்னும் ஆவியானவருடைய எல்லை, கடவுளுடைய எல்லை நமக்கு தெரியாது. வரங்களின் ஆழம் நமக்கு தெரியாது, அகலம் தெரியாது, நீளம் தெரியாது, உயரம் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதையுமே முடியாதுன்னு உட்கார வேண்டாம். எப்படி கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம், அந்தந்த வளர்ச்சிக்கு ஆண்டவர் வந்து ஆவி நிறைவை சொல்லியிருக்கிறார். அறியாமையிலும் தயக்கத்திலும் பல நிலையிலும் கணுக்காலே நிற்கிறோம், நில்லுங்க, அதை கரெக்டாக செய்யுங்க. அதெல்லாம் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. முழங்கால் அளவு, கடற்கரை யோசிங்க, ஒரு ஆத்தங்கரை யோசிங்க, இடுப்பளவு யோசிங்க, நீச்சல் ஆழம், எந்த அட்டாச்மெண்ட், we are totally surrendered to God's ways. யோசித்து பாருங்க, கரையிலேருந்து எத்தனை பேர் பார்த்தா என்ன, யாருமே பார்க்கலன்னா என்ன? நமக்கு சம்மந்தம் இல்லாத காக்கா குருவி தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு நம்ம உதவி செய்ய நினைக்கிறீங்களா? தெரியாது. நீச்சல் ஆழத்தில் தேவன் ஒருத்தர் தான், படகோட்டி இல்லை, யாரும் இல்லை, நானும் கடவுள் மாத்திரம்தான். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜபத்துக்கு பதிலே வரல பதர், ஏன்னே தெரியல. அப்படி எப்போ ஜபத்துக்கு நம்ம பதில் வந்தது, எப்போ வரல நமக்கு தெரியாமல் இருக்குது.
அந்த அளவுக்கு நம்ம மரமண்டைங்களா? அப்படியே இருந்தாலும் இதுதான் புத்தி சொல்கிறாரு. நீ வேண்டாத விதத்தில், நான் அங்கீகரிக்க முடியாத விதத்தில் எதாவது பண்ணினா உனக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு, அப்பயே அனுப்பிச்சாச்சு, ஸ்ட்ரெயிட்டவே கை மேலே கூலி. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். திருப்பியும் சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த புரிதலோடு நான் வேகமாக சொல்லிட்டேன்னா இது திருப்பி நம்ம பார்க்குறது பிரயோஜனம்தான். இருந்த வழிநடத்திலிருந்து தான் சொல்லுவேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அந்த ஜெபத்துக்கு மாத்திரம் எத்தனை வசனங்கள் உபயோகிச்சுக்கார் பாருங்கள். இங்கேருந்து 5ஆம் வசனத்திலிருந்து அந்த ஜெபத்தோடு தான் முடிக்கிறார். 15ஆம் வசனம் வரைக்கும் ஜெபத்தோடு சொல்லும்போது தான் தப்பிதங்களை மன்னிக்கிறத பற்றி சொல்கிறாரு, மன்னிக்காமல் இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். நம்ம சங்கீதம் 32 வாசிக்கும்போது எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய சரியாக வாசிக்கிறேன், ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான், அடித்து விடுற மாதிரி, ரொம்ப எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியம். இது பிரமாண காலத்தில் இருக்கக்கூடிய நீதி. அதை விட இயேசு சிந்தி ரத்தம் சிந்தி பாவனிப்பையும் நித்திய மீட்பையும் ஒப்புரவாதலையும் சம்பாதிச்ச பிற்பாடு அந்த கணக்கு இங்கே சொருகிறதுங்கிறது சரியாக வராது. அந்த கணக்குக்கு ஏற்றவனமாக இன்னும் சரியாக நம்ம வாழலைன்னா இட்ஸ் ஆர் ஃபால்ட். மன்னிக்கணும் விரும்புகிற நாம் உணரணும் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு, மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது கிடையாது. பாவங்களை அறிக்கை செய்யணும், தவற உணரணும், ஒப்புறம் வாங்கணும், சாரின்னு சொல்லணும். சாரின்னு சொன்னால் முத்து உதிர்ந்து போயிடுதே நமக்கு, நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிருமே. அதுவே தான் நம்முடைய இஷ்யூவாக இருக்குது, ஈகோ தான் இஷ்யூவாக இருக்குது. ஸோ எங்கே போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது? த வெரி லேபர் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தினுடைய பணியே வீணாக போகுது, விழலுக்கு இறைச்சி நீராக போகுது. நீ ஜெபிக்கவே ஆரம்பிச்சிருக்க, நீ ஜெபிக்கவே வேணாம், அமைதியாக இருக்கலாம். நடக்க தான் செய்யும். நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கும், நஷ்டமாகவும் இருக்கும், லாபமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும், இன்பமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற நெருடல்களெல்லாம் நமக்கு பிடிக்கல, அதெல்லாம் சரி பண்ணிக்க இஷ்டம் இல்லை, அதெல்லாம் முடியல, அப்படியே பழகி போயிட்டோம்னா அதனால் அதுக்கு மேலே இன்னொன்று செய்யக்கூடாது. அதுக்கு மேலே 1000 தோத்திர பலி, 10000 இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்தோத்திரமே அறியாமல், ஸ்தோத்திரமே ஒரு பெரிய ஆயுதம். ஏன்னா அந்த ஆயுதத்தினுடைய மேன்மை நமக்கு இன்னும் தெரியல. பல ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன இடம்பொருள் ஏவலுக்கேற்ற அவசியம் இருந்தாலும், குறைந்தபட்சம் தேவையான ஸ்தோத்திரத்தை சரியாக செஞ்சாலே தேவ மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய யுத்தம் நடைபெறும், தேவனுடைய பரிந்துரைத்தல் ஏற்படும், அவருடைய வருவார், ஹீ வில் இன்வால்வ், அவருடைய ஈடுபாடு ஏற்படும். ஸோ வேறொரு கோணத்தில் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்பதை, தர்மம், ஜபம், 2 காரியத்தை பார்த்தோம். அந்த ஜபத்தை பற்றி பின் வசனங்களை நீங்களுமே இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணி வாங்க. தேவனுடைய வழிநடத்தல்லாம் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம பாதையில் அவர் வருவார். எதுவுமே ஆண்டவர் பூட்டி வைக்கல, நம்ம மனசை பூட்டி வச்சுருக்கோம். நம்ம திறந்தால் தானாகவே நம் வாழ்வின் வாகுக்கு அது வரும். ஸ்தோத்திரிப்போம்.